ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோல ஒரு சின்ன மோட்டிவேஷனல் டாக் மாதிரி குடுக்கலான்னு தோணுச்சுது. ஏன்னா வந்து கொஞ்ச நாளாவே எனக்கு இது ஷேர் பண்ணணும். பாசிட்டிவா இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சுது. பட் உட்காரல. ஸோ இன்னைக்கு டைம் கிடைச்சிருக்கு. அந்த டைம யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். என்ன மோட்டிவேஷனல்னா, அம் ஒரு நாள் எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அப்போ ஸ்கூல்ல வந்து சார் வந்து ஒரு டாக் சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு வேவ்ஸ் லைஃப்னாலே வேவ்ல வேவ வரைஞ்சிட்டு கிளாஸ்ல வந்து அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, நார்மலா அது சைன் வேவ்ன்னு சொல்லுவோம் சயின்ஸ்ல. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. லைஃப், ஹார்ட் பீட், அந்த வேவ் ரெப்ரசன்டேஷன் அந்த மாரி சொல்லும்போது, சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுதான் லைஃப் ரியல் டைம்ல. அது அப்பும் போகும், டவுனும் போகும். சில டைம் நம்ம அப்ல இருப்போம், ரொம்ப ஹேப்பியா இருப்போம். அது இது சில டைம் நம்ம ரொம்ப டவுனுக்கு போகும் மூடு. ஆம். ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்பா இருந்தா டவுன் இருக்கும். 2ம் கலந்தது தான் வாழ்க்கைன்னு. சார் அந்த இடத்துல வந்து ஒரு இத ட்ரா பண்ணி ஹைலைட் பண்ணாங்க. அதில என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, நம்ம எப்படி வந்து அந்த அ டவுன வந்து பாசிட்டிவா அப் ஆகுறோம்னு சொல்லி, அந்த வேவ திருப்பியும் டாட் டாட் போட்டு மேல அத வந்து சிம்மெட்ரிக்கலா வரைஞ்சு ஃபிளிப் பண்ணி காமிச்சாங்க. ஸோ கர்வ் வந்து எஸ் மாதிரி டாப்பும் கீழ டவுன் வளைஞ்சு வர்றது. அதே இது ஃபிளிப் வந்து திருப்பி வந்து எம் மாதிரி. இன்ஸ்டெட் ஆஃப் கீழ வந்து யூ மாதிரி போறது, மேல திருப்பி அகெயின் எம் மாதிரி அது கெயின் பண்றது. அந்த டவுன்ல இருந்து என்ன நம்ம பாசிட்டிவ் சைட் நம்ம கத்துக்கிட்டோம். அப்படிங்கிறத அந்த நெகட்டிவ் டைம் பீரியட்ல நம்ம பார்க்கணும்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணாங்க. முடிஞ்சா நான் அத தம்ப்நெயில்ல அத வரைஞ்சு வைக்கிறேன் பாருங்க. ஸோ பொதுவா வந்து நம்ம டிஃபிகல்ட் டைம்லயும் நம்ம என்னலாம் பாசிட்டிவ் லேர்ன் பண்ணோங்கிறத தான் பார்க்கணும்னு நம்ம சொல்லுவோம். பட் அத எப்படி பாசிட்டிவா கன்வெர்ட் பண்றோங்கிறது தான் லைஃப் இருக்குன்னு சொன்னது வந்து, அந்த ஒரு வார்த்தை எங்க பிரின்சிபல் சார்ட்ட இருந்து கேட்டது வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவா கொஞ்சம் டிஃபரண்டான ஐடியாவா எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாயிண்ட்டு. ஸோ அதுவும் ஒரு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுது. அண்ட் அகெயின் அனதர் பாயிண்ட் வந்து என்னன்னா, அ அதே மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் வீக் பிஃபோர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, தொடர்ந்து நெகட்டிவிட்டியாவே உன்னால முடியாது, பண்ண முடியாது, இல்ல அது சம்திங் ஒரு டிப்ரஷன்ல நம்ம இருக்கும்போது, ஆப்வியஸா அது மூஞ்சில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ மார்னிங் அசெம்பிளில வந்து சார் ஒரு மோட்டிவேஷனல் டாக் வந்து நம்ம வந்து லெஜெண்டா இருக்கணும். நம்ம வந்து ஹேப்பியா நம்ம இருக்கணும். நம்ம ஒர்க் எல்லாம். அ நம்ம அந்த மாதிரி சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க மார்னிங் ப்ரேயர்ல. ஸோ அதே யோசிச்சுட்டு ரொம்ப வைப்ரண்டா, எனர்ஜெட்டிக்கா நான் நடந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. சார் வந்து ஈவினிங் என்ன பார்த்து கேட்டாங்க, "என்ன கமலமலர் எப்படி நீங்க இன்னைக்கு என்ன எனர்ஜிட்டிக்கா இருந்த மாதிரி இருக்குன்னு" சொன்னோனே, சார் அந்த நான் மார்னிங் மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்கள்ட்ட கேட்டதுனால அந்த எனர்ஜி இருக்குன்னு சொன்னேன். அப்போ சார் அனதர் பாயிண்ட் சொன்னாங்க. நான் வந்து ஏற்கனவே ஃபர்மீன் சுல்தானாவோட ஸ்பீச் எல்லாம் கேட்டு இது பண்ணியிருப்பேன். யாரு எந்த சொல்லு நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கைய மாத்தும்னு தெரியாது. அதனால தான் நான் ஸ்பீச் நெறையா குடுக்கேன்னு சொல்லுவாங்க. மேபி நானுமே அதுக்காக தான் இந்த சேனல ரன் பண்றதுமே. எனக்கே நான் வந்து எப்படியெல்லாம் நான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோ நான் பார்த்துக்கலாங்கிறதுக்காக. இன்னொன்னு மேபி 1, 2 பேருக்கு வந்து இது ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவா ஒரு பாயிண்ட்டாவது யாராவது ஒரு உங்களுக்கு இருந்தா கூட, அது வந்து நான் வந்து ஹேப்பியா எனக்கு ஃபீல் ஆகும். அதுக்காகவும் நான் 2 பர்ப்பஸ் தான். ஸோ அதே மாதிரி சார் என்ன சொன்னாங்க அந்த பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் அப்டின்னா, நம்ம எப்படினாலும் நம்ம வந்து ஹேப்பி மோட், நார்மல் மோட்ல இருக்கணும். அ அதுதான் நம்ம வந்து ஒரு ஒரு கொள்கையாவே நம்ம வச்சுக்கணும். லைக் நம்ம டவுன்ல இருக்கும்போது ஒரு ஹியூமன் கண்டிப்பா நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏதாவது ஒரு ஃபால் இருக்கும்போது நம்ம மனம் உடைஞ்சு கீழ டவுனுக்கு வருவோம். பட் எனிஹவ் நம்ம அந்த வர்ற அந்த பீரியட்லயே நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோம், எதுவுமே நம்மள ரொம்ப பாதிக்காத அளவு நம்ம இருக்கிற மாதிரி நம்ம எய்ம் பண்றோம்ல. நம்ம நார்மலுக்கு வரணும்னு சொல்லி அந்த அந்த திங்கிங்க கொண்டு வந்து சரி நம்ம ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிற மாரி அந்த டிப் ரொம்ப தேங்க்ஸ் சார். அது வந்து ஒரு டிப்புன்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு ஹிண்ட் சொல்லணும். க்ளூ சொல்லணும். சில நெறைய பேர் அத ஷேர் பண்ண மாட்டாங்க. சார் அத சொன்னாங்க. அ அண்ட் அது பிராக்டிகல். அத ஈஸியா சொல்லிர்லான்னு சொல்லுவாங்க. அதே மாரி சொல்லிட்டு இது ஈஸியா இல்ல. நம்ம வந்து அத டே பை டே அது பிராக்டிஸ் பண்ணா தான் அத கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க. ஸோ எஸ் நம்ம சில டைம்லாம் கண்ட்ரோல்லே இல்லாம அழுதுட்டுருப்போம். பட் அந்த டைம் பீரியட்ல நம்ம ஜஸ்ட் நம்ம ரீகலெக்ட் பண்ணும்போது, இல்ல நம்ம எந்திரிச்சு வரணும். அப்பதான் நம்ம அடுத்த ஸ்டெப்ல நம்ம ப்ராசஸ் பண்ணி போக முடியும். நம்ம அப்படிதான் இருக்கோம். அத எய்ம் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம்னு அத தாட்ட கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா கொண்டு வரலாம்.
ஸோ ஹோப் இந்த 2 பாயிண்ட் லைக் நெகட்டிவையும் எப்படி பாசிட்டிவ் இதா கொண்டு வர்றோம் அப்படிங்கிறதும், செகண்ட் பாயிண்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அந்த ஸ்டேபிள் மைண்ட பிராக்டிஸ் பண்றோங்கிறதும் ஒரு வந்து ஹிண்டா, டிப்பா உங்களுக்குலாம் அமையும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்க பிரின்சிபலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த 2 இன்ஃபர்மேஷன், மோட்டிவேஷனல் மெசேஜ் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு. பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.